தளபதி விஜய் அவர்கள் இப்போது வெங்கட் பிரபு இயக்குற படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அதாவதுங்க அந்த கோட் படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு இல்லையா, அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்களாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் கொஞ்ச நாள் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் போய் ஒரு இந்த கிளைமேக்ஸ் காட்சியை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஆனால் அங்கே போய் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, இப்போது அங்கே இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செட் போட்டு இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்களாங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய பட்ஜெட் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க படக்குழுவினர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷூட்டிங்கை கொஞ்சம் டிலே பண்ணுற மாதிரி வந்து பேச்செல்லாம் அடிப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து விஜய் அவர்களும் ஒரு பக்கம் அப்செட்டாக இருக்கிறாராம். ஸோ மறுபடியும் வெங்கட் பிரபுவும் விஜய் வந்து இணையறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி வந்து சினிமா வட்டாரத்தில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் படம் இது வரைக்கும் வந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் இது வரைக்குமே வந்து எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வைபவ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ படத்தில் வந்து ஸ்கிரிப்ட்டில் கொஞ்சம் தான் நானே ஒர்க் பண்ணேன். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ தளபதி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஆக்ட் பண்ணி நடிச்சிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ ஸ்கிரிப்ட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே பேசப்படுற ஒரு படமாக வந்து மாறும். கண்டிப்பாக விஜயோட கேரியர்லேயே இது முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான கதையம்சத்தோடு இந்த படம் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.